இன்றைய செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். இஸ்லாமியர்கள் குறித்த மோடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக பாஜக தலைவர் நட்டா விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். மோடிக்கு நேரடியாக நோட்டீஸ் அனுப்பாத தேர்தல் ஆணையத்திற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம். மோடிக்கு நோட்டீஸ் அனுப்பிய அதே நேரத்தில் ராகுல் பேச்சு தொடர்பாக காங்கிரஸ் கட்சிக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். கேரள பிரச்சாரத்தில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய புகாரில் நடவடிக்கை. மோடி 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரும் வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணை. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 89 தொகுதிகளில் தேர்தல் ஏற்பாடுகள் தீவிரம். கர்நாடகாவில் வாக்குப்பதிவு நடக்கும் 14 தொகுதிகளில் 144 தடை உத்தரவு. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு வெப்பநிலை 4 டிகிரி வரை அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. திருச்சியில் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கிய முன்னாள் சார் பதிவாளருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவு. கையில் வாக்களித்த மையுடன் வந்து வாக்குரிமை கோரி போராடிய பாஜகவினர். கோவையில் பாஜக நடத்திய போராட்டம் குறித்து சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் நன்றி. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் முதலமைச்சர் பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு இருப்பதாக செல்வ பெருந்தகை தகவல். புலம்பெயர் தொழிலாளர் குறித்து போலி வீடியோ வெளியிட்டு கைதான யூடியூபர் பாஜகவில் இணைந்தார். தமிழ்நாட்டு போலீசார் கைது செய்யப்பட்டு 9 மாதங்களுக்கு பிறகு ஜாமீனில் வந்தவர் மறுநாளே கட்சியில் சேர்ந்தார். வைகை ஆற்றில் எழுந்தருளிய தடத்தை கள்ளழகர் பார்க்கும் நிகழ்வு. தங்க பல்லக்கில் தல்லாக்குளம் நோக்கி புறப்பட்ட கள்ளழகரை தரிசித்த பக்தர்கள். நூற்று 26வது மலர் கண்காட்சிக்காக தயாராகும் உதகை தாவரவியல் பூங்கா. 15,000 மலர் தொட்டிகளை மலர் மாடத்தில் அடுக்கும் பணி தீவிரம். ஐபிஎல் போட்டியை சட்டவிரோதமாக செயலி மூலம் ஒளிபரப்பு செய்த வழக்கு. செயலியை விளம்பரப்படுத்திய நடிகை தமன்னாவுக்கு மும்பை போலீசார் சம்மன். இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு 89 தொகுதிகளில் நாளை நடைபெற இருக்கும் நிலையில் கர்நாடகாவில் வாக்குப்பதிவு நடக்கும் 14 தொகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 13 மாநிலங்களில் உள்ள 89 மக்களவை தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் கேரளாவில் திருவனந்தபுரம், வயநாடு, காசர்கோடு உள்ளிட்ட 20 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும் வாக்குப்பதிவுக்காக 25,231 வாக்குச்சாவடி மையங்களில் 2,77,49,000 பேர் வாக்களிக்க உள்ளனர். இந்த தேர்தலில் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த 194 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 2 ஒன்றிய அமைச்சர்கள், 1 அமைச்சர், 3 நடிகர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் பலரும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர். நட்சத்திர வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரை வயநாடு தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் ஆனிராஜாவும், பாஜக சார்பில் சுரேந்திரனும் போட்டியிடுகின்றனர். திருவனந்தபுரத்தில் ஒன்றிய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் சசி தரூர் போட்டியிடுகிறார். கர்நாடகாவில் பெங்களூரு, மைசூரு, மாண்டியா மற்றும் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் கோலார் உள்ளிட்ட 14 தொகுதிகளில் நாளை தேர்தல் நடைபெறவுள்ளது. பாதுகாப்பான தேர்தலை உறுதிப்படுத்தும் வகையில் கர்நாடகாவில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 14 தொகுதிகளிலும் 144 தடை உத்தரவை காவல்துறையினர் பிறப்பித்துள்ளனர்.
மொத்தமுள்ள 30,602 வாக்குச்சாவடி மையங்களில் 2,88,19,000 பேர் வாக்களிக்க உள்ளனர். இந்த தேர்தலில் காங்கிரஸ் 14 தொகுதிகளிலும், பாஜக 11 இடங்களிலும், மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி 3 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. மாண்டியா தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியும், பெங்களூரு புறநகர் தொகுதியில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மருமகன் மஞ்சுநாத் ஆகியோர் களத்தில் உள்ளனர். பெங்களூரு ஊரக தொகுதியில் துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரின் சகோதரர் டி.கே. சுரேஷும், பெங்களூரு தெற்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக இளைஞரணி தேசிய தலைவர் தேஜஸ்வி சூர்யாவை எதிர்த்து கர்நாடக அமைச்சர் ராமலிங்க ரெட்டியின் மகள் சௌமியா ரெட்டியும் போட்டியிடுகிறார். ராஜஸ்தானில் அஜ்மீர், ஜோத்பூர், உதய்பூர் உள்ளிட்ட 13 தொகுதிகளிலும், உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதிகளுக்கும் நாளை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் பாஜக சார்பில் மதுரா தொகுதியில் நடிகை ஹேமமாலினியும், மீரட் தொகுதியில் ராமாயண தொடரில் ராமராக நடித்த அருண் கோவிலும் களம் காண்கின்றனர். சத்தீஸ்கரில் சமீபத்தில் 29 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அந்த மாநிலத்தில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் 3 தொகுதிகளில் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. வடக்கு மற்றும் கடலோர மற்றும் மத்திய மாவட்டங்களில் வெப்ப அலையால் வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் 5 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என்று ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். நேற்று ஈரோடு மாவட்டத்தில் வெப்ப அலை வீசியதால் அங்கு மாநிலத்திலேயே அதிகபட்சமாக 42 டிகிரி செல்சியஸ் வெப்பம் சுட்டரித்தது. வேலூர், திருப்பத்தூர், சேலம் மற்றும் கரூர் பரமத்தியில் 41 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய குமரி மற்றும் கோவை மாவட்டங்களில் மழை பெய்துள்ளது. தேர்தலில் வாக்களித்ததற்கு அடையாளமாக கையில் இடப்பட்ட மையுடன் வந்து கோவையில் வாக்குரிமைக்காக பாஜகவினர் நடத்திய போராட்டம் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது. கோயம்புத்தூர் தொகுதிக்குட்பட்ட 1,00,000 வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டு இருப்பதாக அங்கு போட்டியிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார். வாக்காளர் பட்டியலிலிருந்து பாஜக ஆதரவாளர்களின் வாக்குகள் திட்டமிட்டு நீக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக பாஜகவினர் போராட்டம் நடத்தினர். இதில் தேர்தலில் அண்ணாமலைக்காக பீப்பிள்ஸ் ஃபார் அண்ணாமலை என்ற அமைப்பை ஏற்படுத்தி அவருக்காக ஆதரவு திரட்டியவர்களும் கலந்து கொண்டனர். என் வாக்கு என் உரிமை, எங்கே எங்கள் ஓட்டு என்று பதாகை ஏந்தி முழக்கமிட்டவர்களில் பெரும்பாலானவர்களின் கையில் தேர்தலில் வாக்களித்ததற்கான அடையாள மை இருந்தது. என்ன பதில் என்ன பதில் எங்கள் ஓட்டை காணவில்லை. ஓட்டு இல்லை என்று சொல்பவர்கள் விரல்களில் எப்படி மை வந்தது என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த பாஜக ஆதரவாளர் தான் வாக்களித்ததையும் ஒப்புக்கொண்டார். நான் ஓட்டு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல நான் ஓட்டு போட்டிருக்கேன் பாருங்க. தேர்தலில் வாக்களித்த மையுடன் வந்து பாஜகவினர் நடத்திய போராட்டம் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக விளக்கம் அளிக்க கோரி பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமை தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ராஜஸ்தானில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மத வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசியது பெரும் அதிர்வலைகளை எழுப்பியது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர்கள் பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தனர். மதம், சாதி, சமுதாயம், மொழி அடிப்படையில் பிரிவினை ஏற்படுத்தும் வகையில் பிரதமர் பேசியதாக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அளித்த புகாரில் வலியுறுத்தப்பட்டது. இந்த புகாருக்கு வரும் திங்கட்கிழமைக்குள் உரிய விளக்கம் அளிக்குமாறு பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் நட்டாவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாஜகவின் நட்சத்திர பேச்சாளரான மோடியின் பேச்சுக்களை கட்டுப்படுத்தும் பொறுப்பு கட்சி தலைமைக்கு இருப்பதால் நட்டாவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோல கேரள மாநிலம் கோட்டயத்தில் பரப்புரையின் போது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேசிய கருத்து தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது.
வெறுப்பு பேச்சுக்காக பிரதமர் மோடிக்கு நேரடியாக நோட்டீஸ் அனுப்பாமல் பாஜகவிடம் விளக்கம் கேட்டிருக்கும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. சர்ச்சை பேச்சுக்கள் தொடர்பாக புகாருக்கு ஆளான நபர்களுக்கு நேரடியாக நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்பதே தேர்தல் ஆணையத்தின் வழக்கம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 77வது பிரிவின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவோ சாதி மதங்களுக்கு எதிராகவோ பேசும் நட்சத்திர பேச்சாளர்கள் தலைவர்கள் யார் பேசினாலும் அவர்கள் விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான புகாரில் தேர்தல் ஆணைய வரலாற்றிலேயே முதன்முறையாக அவர் சார்ந்துள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. பிரதமர் மோடிக்கு நேரடியாக நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் பெற தேர்தல் ஆணையம் அஞ்சுவதாக விமர்சித்துள்ள எதிர்க்கட்சிகள் பிரதமர் மோடிக்காக தேர்தல் ஆணையம் தனது நடைமுறையை மாற்றிக் கொண்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளன. தேர்தல் ஆணையம் பாஜகவின் பி டீமாக செயல்படுவதாகவும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 77வது பிரிவை தேர்தல் ஆணையம் ஏன் உள்வாங்கவில்லை? நரேந்திர மோடி பேசினார் என்றால் நரேந்திர மோடிக்கு தான் அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அவருடைய பாஜகவுடைய அலுவலகத்திற்கு தன்னுடைய நோட்டீஸை அனுப்புகிறார்கள் என்றால் தேர்தல் ஆணையம் யார் கையில் இருக்கிறது என்பதை இதை காட்டுகிறது. தேர்தல் ஆணையத்தின் மேல் இருக்க வேண்டிய நம்பிக்கை முழுமையாக போய்விட்டது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தமட்டிலே பாஜகவினுடைய பி டீமை போல செயல்படுகிறார்கள். பேசியது மோடி, நோட்டீஸ் கொடுப்பது பிஜேபி தலைவருக்கு. மோடிக்கு பேசிய மோடியை பற்றிய மத பிரிவினையை பற்றி பேசிய மோடிக்கே நோட்டீஸ் கொடுப்பதற்கு பயப்படுகின்ற ஒரு தேர்தல் ஆணையத்தை நாம் பார்க்க முடிகிறது. தேர்தல் ஆணையத்தின் இதுபோன்ற பாரபட்சமான முடிவுகள் இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்தாக அமையும் என்று எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக செயல்படுகிறதா என்று சந்தேகம் எழுவதாக கூறியுள்ள அக்கட்சிகள் தேர்தல் ஆணையம் நியாயமாக செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளன. உதகையில் கடந்த 8 ஆண்டுகளில் இல்லாத வகையில் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் ஏற்பட்டிருக்கும் வறட்சியால் மலை காய்கறிகளை பயிரிட்டிருக்கும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதகை மற்றும் அதனை சுற்றியிருக்கும் மலை கிராமங்களில் 15,000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் உள்ளனர். கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, வெள்ளைப்பூண்டு, முட்டைகோஸ் உள்ளிட்ட மலை காய்கறிகளை ஆண்டுக்கு 3 முறை அவர்கள் சாகுபடி செய்து வருகின்றனர். வழக்கம் போல இந்த ஆண்டும் மார்ச் மாதத்தில் கோடை மழை பெய்யும் என நம்பி ஆயிரக்கணக்கான ஏக்கரில் காய்கறிகளை பயிரிட்ட விவசாயிகள் 8 ஆண்டுகளில் இல்லாத கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெயிலின் தாக்கத்திற்கிடையே வறண்டு கிடக்கும் பாலடா ஆற்றில் பள்ளம் தோண்டி அதில் ஊறும் தண்ணீரை மோட்டார் மூலம் இறைத்து காய்கறி செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி வருகின்றனர். மேலும் சில விவசாயிகள் 500 முதல் 1000 ரூபாய் வரை பணம் கொடுத்து தண்ணீரை வாங்கி பயன்படுத்தும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் மழை வேண்டிய மழையே வரல, சுத்தமாக வரல. அப்புறம் பார்த்து மார்ச் 15 வந்து ஏப்ரல் தொடங்கிருச்சு, அப்பயும் மழை இல்லை. இருக்கிற பயிருங்களுக்கெல்லாம் அடிக்கலான்னு தண்ணி பார்த்தாலே இப்போ சுத்தமாக தண்ணி இல்லாமல் போச்சு. இப்போ விலை கொடுத்து வாங்குற நிலைமை வந்துருச்சு. அது 1-2 தண்ணி தான் வாங்க முடியும், மேற்கொண்டு வாங்குறதுக்கு வழி இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பயிர்கள் ரொம்ப காயுது. இந்த மாதிரி நீடித்தா மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. விவசாயிகள் ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறாங்க. ஒரு 40லேருந்து 60 வரைக்கும் கேரட் போகுது. பீட்ரூட் 35 ரூபா 40 ரூபா அப்படிலாம் போகுதுங்க. ஆனால் கேரட்டும் தெளிவாகவும் இல்லை, பீட்ரூட்டும் தெளிவாக இல்லை. கேரட் விவசாயிங்கள்லாம் வந்து தண்ணி இருக்கிறவங்க பண்ணுறாங்க, தண்ணி இல்லாதவங்களதெல்லாம் காஞ்சு ரொம்ப வேஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. அந்த வேஸ்டேஜ் கேரட்டும் விற்கவும் மாட்டேங்குது. உதகையில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக மலை காய்கறிகளின் விளைச்சல் குறைந்து விலை கிடுகிடுவென அதிகரித்து வருகிறது. இதனால் வரும் நாட்களில் கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட மலை காய்கறிகளின் விலை உச்சம் தொடும் எனவும் அஞ்சப்படுகிறது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே முட்டையை உடைத்து ஆம்லெட் போட்ட இருவரை போலீசார் தடுத்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். சேலம் சுற்றுவட்டாரத்தில் கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் 108 டிகிரி, நேற்று 106 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் வெயில் கொளுத்தியது. வெயிலுடன் அனல் காற்று வீசுவதால் பகல் நேரங்களில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற தயக்கம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள நினைவு தூண் ரவுண்டானா மதில் சுவர் மீது 2 பேர் முட்டையை உடைத்து ஆஃப் பாயில் போட்டனர். சேலத்தில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருவதை மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டனர். கூட்டு போறாங்க சார், மக்களோட அதுக்கு வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டுருக்காங்க. வண்டி
மக்கள் விழிப்புணர்வாக தான் பண்ணீங்க. மக்கள் விழிப்புணர்வுக்கோசரம் யாரும் வெளியிலே வரக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணுறதுக்கோசரம் வந்தோம். 11லேருந்து 4 மணி வரைக்கும் வரக்கூடாதுன்னு பாருங்க. ரோட்லேயே ஒரு ஆம்லெட் முட்டை போட்டால் எப்படி ஆம்லெட் மாரி ஆகுதுன்னு காமிக்கிட்டு பண்ணோம். அதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க. தகவல் அறிந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்தவர்கள் அங்கு கூடியதை அடுத்து போலீசார் அவர்களை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். விசாரணையில் ஒருவர் சமூக ஆர்வலர் பிரபாகரன் என்பதும் மற்றொருவர் அவர் கூட்டாளி என்பதும் தெரியவந்தது. ஆட்சியர் அலுவலகம் அருகே எந்தவித முன் அனுமதியுமின்றி ஆம்லெட் போட முயன்றதால் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கொளுத்தும் கோடை வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ளும் வழிமுறைகளை தேடி மக்கள் செல்லத் தொடங்கிவிட்டனர். அப்படி வீட்டை குளுமையாக வைக்க உதவும் தென்னந்தொட்டிகளின் விற்பனை சூடுபிடித்திருக்கிறது. மானாமதுரை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உடையப்படும் இந்த தென்னந்தட்டிகளுக்கு கடலோர மாவட்டங்களில் அமோக வரவேற்பும் காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் தொடங்குவதற்கு முன்னதாகவே வெப்பத்தின் தாக்கம் சுட்டரித்து வருகிறது. வெயிலை சமாளிக்க மக்கள் பலவித வழிகளை மேற்கொண்டு வரும் சூழலில் கடலோர மாவட்ட மக்கள் வீடுகளின் மேற்கூரை மீது தென்னந்தட்டிகளை பரப்பி வெப்பத்தை தணித்து வருகின்றனர். இதனால் சோழவந்தானுக்கு அடுத்தபடியாக தென்னை மரங்கள் நிறைந்த திருப்புவனம் தாலுகாவில் தென்னந்தட்டு விற்பனை அதிகரித்துள்ளது. மேலும் திருப்புவனம், திருப்பாச்சேத்தி, மடப்புரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தென்னந்தட்டிகள் அதிக அளவில் கடலோர பகுதிகளான ராமேஸ்வரம், சாயல்குடி, கடலாடி, மண்டபம் உள்ளிட்ட இடங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. இங்கே வியாபாரம் மடப்புறத்தில் கொஞ்சம் நல்லா ஓடும், நல்லா வியாபாரம் ஓடும். வெளியிலேருந்து வர்றவங்க, இந்த விருந்தினர், இப்படி வெளியூர்காரங்க நிறையா பேர் இந்த மேலே வைக்க டயத்தில் ஓட்டு மேலே சீட்டுக்கு அந்த இது மேலே போடுறதுக்காங்க தட்டி நிறையா வாங்கிட்டு போவாங்க. நின்று கூட அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. மொத்தமாக வாங்கிட்டு போவாங்க. அதனால இப்போ ரேட்டு 100 தான். 100, 80, 90, 100 கிலோ இருக்குது. நம்மளுக்கு வருஷத்தில் ஃபுல்லாக வேலை இருக்கும். மட்டை கிடைக்காத நேரம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மட்டை ஒவ்வொரு நேரம் மட்டை கிடைக்கிறது கஷ்டம். தென்னை மட்டை இந்த கிடைக்கிறது கஷ்டம். தென்னை மட்டைகளிலிருந்து விசிறிகள், துடைப்பம் உள்ளிட்டவைகளும் குடிசை தொழிலாக தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. இத்தொழிலில் திருப்புவனம், திருப்பாச்சேத்தி, மடப்புரம், மழவராயனேந்தல் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களில் பெண்களே அதிகளவில் வீட்டிலிருந்து தொழில் செய்கின்றனர். தையிலிருந்து வையாசி இறுதி வியாபாரம் ஓடும். இந்த வெயிலுக்கு முதுகுளத்தூர், சாயல்குடி, பரம்பக்குடி, ராம்நாடு, மதுரை எல்லா ஊருக்கும் நான் தான் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 5-6 பண்ணுவோம். ஒரு சீசனுக்கு நீங்கள் பேண்ட் ஏற்றி போனால் எவ்வளோ தட்டி ஏற்றிட்டு போவீங்க? நான் 300 தட்டி ஏற்றி போவேன். குட்டியானையில் 300 ஏற்றிட்டு போவேன். உள்ளே இருக்க கஸ்டமர் வெயில் வெக்கையாக இருக்கனால உட்கார முடியல. அதனால் மேலே தட்டி கட்டி அதில் சாயங்காலமும் காலையும் தண்ணி அடிச்சதுனால கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. மக்களுக்கு கொஞ்சம் விருப்பமாக நல்லா உட்காடுறாங்க. அவங்களுக்கு எந்த இடத்துல இல்லாமல் இருக்குது. விடுமுறை காலம் என்பதால் கல்லூரி, பள்ளி மாணவர்களும் பெற்றோருக்கு உதவியாக தட்டி தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தொழில் மூலம் பண்டிகை, வெயில் காலத்தில் மட்டுமே பயனடைய முடியும் என்று தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் மீன்பிடி தடைக்காலம் என்பதால் ராமேஸ்வரத்தில் கருவாடு தயாரிப்பு பணி தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பிட்ட கருவாடு வகைகளுக்கு சந்தையில் நல்ல வரவேற்பு இருப்பதால் அதிக அளவில் ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது. தமிழர்களின் உணவு வகைகளில் கருவாடுக்கென்று எப்போதுமே தனியிடம் உண்டு. அசைவ உணவுகளில் அதிகம் கொழுப்புச்சத்து இல்லாத உணவு மீன்தான். இதில் புரோட்டீன் அதிகம் இருப்பதால் மக்களிடையே எப்போதும் மீனுக்கு தனி மவுசு உள்ளது. இந்நிலையில் தற்போது மீன்பிடி தடைக்காலம் என்பதால் மீன்பிடி தொழில் பிரதானமாக உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் கருவாடு தயாரிப்பு பணி தீவிரமடைந்துள்ளது. பாம்பனில் நெத்திலி, பன்னா, திருக்கை, சாவாளை, வாழை, நகரை, கட்டா, மாசி, கணவாய் போன்ற மீன்களை அதிக அளவில் கருவாடாக்கி வருகின்றனர். பன்னா மீன் கருவாடை வறுத்து உண்பதை விட கிரேவி வைத்து உண்டால் சுவையாக இருக்கும் என்று கூறுகின்றனர் மீனவர்கள். கருவாடுன்னு சொன்னால் ஒரு சில கருவாடுகள் விரும்பி சாப்பிடுவாங்க. பண்ணா கருவாடு, நகரை, இல்லாட்டா நெய் மீன் கருவாடு, இதெல்லாம் விரும்பி சாப்பிட்ற கருவாடு. அப்படின்னா இந்த கருவாடை என்ன செய்கிறாங்க, ஒரு சமையலில் தான் இருக்குது. அந்த கருவாடு விரும்பி சாப்பிட்றது சம்பல் வச்சு சாப்பிடணும், ரொம்ப நல்லா இருக்கும். மற்ற மாதிரி இந்த பொரிச்சு சாப்பிட்றது வாங்குறதுலாம் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்காது. சம்பல் வைக்கிறாங்கல்ல, இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்.
சீலா, வஞ்சிரம் கருவாடு போன்றவை எப்போதும் நல்ல விலைக்கு போவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். 1 கிலோ நெய்மீன் கருவாடு 1400 ரூபாய் வரை விலை போவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இப்போ சீலா கருவாடுனா முதல்ல வந்து மீனை பிடிச்சி அதை கீறி உப்பு வச்சு வைப்பாங்க. இப்போ எப்படின்னா பட்டறையாக வைப்பாங்க. எப்படின்னா மண்ணை தோண்டி அதுக்குள்ளே பாயை வச்சு அதுக்குள்ளே சீலா கருவாடு வச்சு 5 நாள் கழிச்சு தான் எடுப்பாங்க. அந்த சீலா கருவாடோட ரேட்டு வந்து 1400 ரூபா. மக்கள் வந்து அதிகமாக விரும்பி வாங்குறாங்க. அதனால் கருவாடோட டேஸ்ட்டுக்கு கூட இருக்கிறதுனால மக்கள் அதிகமாக நல்லா சேல்ஸ் ஆகுது. பாம்பன், ராமேஸ்வரம், தங்கச்சிபுரம் 3 இடத்துலையும் மீன் ரேட்டை விட கருவாடு ரேட்டு ரொம்ப கூட இருக்குது. மக்கள் வந்து இதெல்லாம் டேஸ்ட்டு தெரியலையா இல்லை அவங்களுக்கு அதில் பிடித்தம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து கருவாடோட மருத்துவ குணம் இப்போ பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த பால் சுறா கருவாடு, திருக்க கருவாடு, பால் நெத்திலின்னு இருக்குது. இதெல்லாம் கொடுத்தோம்னா நல்ல புரோட்டீன் சத்துலாம் அதிகமாக இருக்குது. அதனால் விரும்பி மக்கள் பாலூட்டும் தாய்மார்கள் பால் சுறா கருவாடை விரும்பி தேர்வு செய்கின்றனர். பால் சுரப்பை அதிகரிக்கும் என்பதே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இருப்பினும் இரத்த கொதிப்பு, நீரிழிவு நோயாளிகளுக்கு கருவாடு உகந்தது அல்ல என்கின்றனர் மீனவ பெண்கள். பண்ணா, கத்தாழை, நகரை, சீலா, வாழை, கும்பலா அது கிடைக்கும். எந்த கருவாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்? ரொம்ப கருவாடுனா நெய் மீன் தான் நல்லாயிருக்கும். நெய் மீன் தான் விருப்பப்பட்டு எல்லோரும் வாங்க. ஏன்னா விலைவாசி இப்போ உள்ள விலைக்கு இப்போ ரொம்ப விலை கூட இருக்கும். எவ்வளோ? 1400 ரூபா ஒரு கிலோ கருவாடு. 1 கிலோ கருவாடு வச்சோம்னா, மீனாக வாங்கி வச்சோம்னா 700 தான் கருவாடுக்கே வரும். இந்த காரா கருவாடெல்லாம் வந்து பூண்டு, சின்ன வெங்காயம் உரித்து போட்டு நம்ம குழம்பு வச்சோன்னு சொன்னோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கருவாடு வந்து இந்த குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் காரா கருவாடு மெயினாக கொடுக்கலாம். அதெல்லாம் நல்ல பால் ஊருன்னு சொல்லுவாங்க. காரா கருவாட்டில் இந்த மருத்துவ குணம் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நெத்திலி கருவாடு வந்து இந்த சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷர் வரவு வந்து நெத்திலி கருவாடு விரும்பி சாப்பிட்லாம். அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மற்ற கருவாடு சாப்பிடணும்னு சொன்னால் கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டு மற்ற கருவாடு சாப்பிட்லாம். உப்பு நிறையா போட்டு சுகர் இந்த ப்ரெஷர் இருக்கிறவங்க உப்பு போட்ட கருவாடு அதிகமாக சாப்பிடக்கூடாது. மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் ஆண்டுதோறும் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்கிய மீன்பிடி தடைக்காலம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை நீடிக்கும் என்பதால் ஆழ்கடல் மீனவர்கள் பலரும் கருவாடு தயாரித்து விற்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். சன் செய்திகளுக்காக ராமேஸ்வரம் செய்தியாளர் நா. கார்த்திக். மதுரை சித்திரை திருவிழாவின் போது வைகை ஆற்றில் எழுந்தருளிய இடத்தில் கள்ளழகர் தடம் பார்க்கும் நிகழ்வு நடைபெற்றது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கடந்த 21ஆம் தேதி அழகர் கோயிலில் இருந்து புறப்பட்ட கள்ளழகர் ஏப்ரல் 23ஆம் தேதி அதிகாலை தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். 6ஆம் நாளான நேற்று கள்ளழகருக்கு தசாவதாரம் நடைபெற்றது. இந்நிலையில் 7ஆம் நாளான இன்று திவான் ராமராயர் மண்டபத்தில் ராஜாங்க திருக்கோலத்தில் கள்ளழகர் தங்க பல்லக்கு எனும் அனந்தராயர் பல்லக்கில் தல்லாக்குளம் நோக்கி புறப்பட்டார். வழிநெடுகிலும் திருக்கண் மண்டபங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்த கள்ளழகர் மதிச்சியம், மூங்கில் கடை திருவழியாக வந்து வைகை ஆற்றுக்குள் இறங்கி தடம் பார்த்தார். அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு கள்ளழகரை வழிபட்டனர். இரவு தல்லாக்குளத்தில் உள்ள ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்தில் எழுந்தருளும் கள்ளழகருக்கு திருமஞ்சனம் சாத்தப்படும். அதிகாலை பூப்பல்லக்கில் கள்ளழகர் திருக்கோலத்தில் எழுந்தருளும் வைபவம் நடைபெறவுள்ளது. ஏப்ரல் 27ஆம் தேதி கள்ளழகர் அழகர் கோயிலை சென்றடைவார். இனி முக்கிய நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகள். புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து வதந்தி பரப்பிய வழக்கில் கைதாகி வெளிவந்த யூடியூபர் மணீஷ் காஷ்யப் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார். கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் வட மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தாக்கப்படுவது போன்று போலி வீடியோக்களை பரப்பிய பீகாரைச் சேர்ந்த யூடியூபர் மணீஷ் காஷ்யப் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அவருக்கு ஜாமீன் கிடைத்ததை அடுத்து 9 மாதங்களுக்கு பிறகு மணீஷ் காஷ்யப் நேற்று சிறையில் இருந்து வெளியே வந்தார். இதையடுத்து டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சி எம்பி மனோஜ் திவாரி முன்னிலையில் மணீஷ் காஷ்யப் பாஜகவில் இணைந்தார்.
டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் 100 கோடி ரூபாய் லஞ்சம் கைமாறியதாக உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. தாம் கைது செய்யப்பட்டதை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளித்துள்ளது. அதில் 100 கோடி லஞ்சம் அளித்தவருக்கு 195 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும் வகையில் டெல்லி மதுபான கொள்கையில் மாற்றம் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வலுவான ஆதாரம் இருந்ததால் கெஜ்ரிவாலை கைது செய்ததாகவும் அரசியல்வாதி என்பதற்காக சலுகை காட்ட முடியாது என்றும் அமலாக்கத்துறை கூறியுள்ளது. முறைகேடு நடந்தபோது பயன்படுத்தப்பட்ட 170 செல்போன்களும் அழிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ள அமலாக்கத்துறை விசாரணையின் போது ஒத்துழைப்பு வழங்காத கெஜ்ரிவால் தனது மொபைலின் கடவுச்சொல்லை கூற மறுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த வழக்கு வரும் 29ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. அரசு பள்ளிகளில் 3,24,884 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வழக்கமாக ஜூன் மாதத்தில் பள்ளி தொடங்கிய பிறகு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்கும். ஆனால் கடந்த சில கல்வியாண்டுகளாக ஜூன் மாதத்துக்கு முன்னதாகவே அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மார்ச் 1ஆம் தேதி முதல் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வரும் நிலையில் அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் 2,38,623 மாணவர்களும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 61,142 மாணவர்களும் சேர்ந்துள்ளனர். அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 23,370 மாணவர்களும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1,749 மாணவர்களும் சேர்ந்துள்ளனர். திருத்தணி முருகன் கோயிலில் 27 நாட்களில் 94 லட்சம் ரூபாய் வரை உண்டியலில் காணிக்கை செலுத்தப்பட்டுள்ளது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் தேவர் மண்டபத்தில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணும் பணி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மண்டல இணை ஆணையர் வான்மதி முன்னிலையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்த பகுதியில் இந்த பணி நடந்தது. கோயில் ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் ஈடுபட்டனர். கடந்த 27 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை தொகை 94,45,000 ரூபாய் என்றும் 416 கிராம் தங்கம், 7,045 கிராம் வெள்ளி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் அருகே உள்ள தென்னகத்தின் திருப்பதி என்று அழைக்கப்படும் கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோயிலில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. புகழ்பெற்ற இந்த கோயிலில் ஆண்டு பெருந்திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். 4 ராஜ வீதிகளின் வழியாக வந்த தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இதில் திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தேரோட்டத்தை முன்னிட்டு அரியலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.